ஹாய் ஹலோ அண்ட் வெல்கம் டு தமிழன்ராஜ் ஐஏஎஸ் அகாடமி திருமங்கலம். இப்போ நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து நம்மளுடைய டிஎன்பிஎஸோட அஃபீஸர் சிலபஸில் இருக்கக்கூடிய பார்ட் சியில் இருக்கக்கூடிய 19வது சாப்டர் உணவே மருந்து நோய் தீர்க்கும் மூலிகைகள் தொடர்பான செய்திகள். இதில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளை உங்களுக்கு நான் தொகுத்து கொடுத்துருக்கேன். ஸோ அந்த கேள்விகள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்த்துடலாம், சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படின்னா டேரெக்டாக ஆன்சர் பண்ணுங்கள். ஆன்சர் தெரியல அப்படின்னா ஜஸ்ட் ஆன்சர் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? சரி, ஓகே, கேள்விகள் பார்க்கலாமா? சரி, ஃபஸ்ட்டு, வேர்பாறு தலைப்பாறு மிஞ்சினக்கால் பற்ப செந்தூரம் பாறை என்ற நபர் யார்? ஸோ யார் இதை வந்து இந்த வார்த்தையை வந்து கொடுத்துருப்பாங்க சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தோன்னா சித்தர்கள். யார் சொல்லியிருப்பாங்க? சித்தர்கள். மருந்து என்பதே டேஸின் நீட்சியாக இருந்தது. மருந்துங்கிறது எதனினுடைய நீட்சியாக இருந்தது அப்படிங்கிறதான் கொஸ்டின். சரியான பதில் உணவினுடைய நீட்சியாக இருந்தது. மருந்து என்பது உணவினுடைய நீட்சியாக இருந்தது. தென் 3, நோய்க்கான சிகிச்சையை மட்டுமல்லாமல் நோய் மீண்டும் வராமல் இருக்க வாழ்வியலை சொல்லக்கூடிய நோய் நாடி நோய் முதல் நாடி என கூறுவது எது? நோய் நாடி நோய் முதல் நாடி என கூறுவது. சரியான பதில் திருக்குறள். சமையலறையில் செலவிடக்கூடிய நேரத்தை டேஸாக செலவிடும் நேரம் என நினைக்க வேண்டும். எவ்வாறாக நினைக்க வேண்டும்? சமையலறையில் நம்ம செலவிடக்கூடிய நேரத்தை நல்வாழ்விற்காக செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத மனசில் நினச்சிக்கணும். தென், பசியினுடைய கொடுமையை பசிப்பினி என்னும் பாவி என கூறக்கூடிய நூல் எது? பசியின் கொடுமையை பசிப்பினி என்னும் பாவி என கூறக்கூடிய நூல் எந்த நூல்? சரியான பதில் மணிமேகலை. சரியான பதில் மணிமேகலை. 6வது கேள்வி, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என கூறக்கூடிய நூல் எது? உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே என கூறக்கூடிய நூல் எது? சரியான பதில் புறநானூறு. தென் மணிமேகலை. இதுலேயுமே சொல்லியிருப்பாங்க, புறநானூறு மணிமேகலை. இது ரெண்டுலேயுமே நமக்கு வந்து மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோர். தென், முன் உண்டது செரித்தது கண்டு உண்பாருக்கு மருந்துண்ணும் தேவை ஏற்படாது என்பதை மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின் என கூறுவது எது? சரியான பதில் திருக்குறள். எந்த நூலில் சொல்கிறாங்க? திருக்குறளில் சொல்கிறாங்க. தென் அடுத்து 8வது கேள்வி, மஞ்சள், கொத்துமல்லி, சீரகம், மிளகு, பூண்டு, வெங்காயம், பெருங்காயம், இஞ்சி, தேங்காய், இது எல்லாமே இருக்குல்ல. ஸோ இது எல்லாமே நமக்கு என்ன ரீசனுக்காக நமக்கு நல்லது கொடுக்குது அப்படிங்கிறதான் கொஸ்டின். மஞ்சள் நமக்கு வந்து பார்த்தோன்னா நெஞ்சில் இருக்கக்கூடிய சளியை நீக்கும் அப்படிங்கிறத சொல்லுவாங்க, சளியை நீக்கும் அப்படிங்கிறது. தென் கொத்துமல்லி அப்படிங்கிறது பித்தத்தை போக்கும். சீரகம் அப்படிங்கிறது வயிற்றினுடைய சூட்டை தணிக்கும். மிளகு அப்படிங்கிறது தொண்டை கட்டியிருக்கிறத குறைக்கும் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறாங்க. தென் பூண்டு அப்படிங்கிறது நமக்கு வந்து பார்த்தோன்னா எதை மென்ஷன் பண்ணியிருப்போம்? வலியை அகற்றும் சொல்லுவோம். பூண்டுங்கிறது வலியை அகற்றும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி நமக்கு வந்து பார்த்தோன்னா வயிற்று பொறுமலை நீக்கும்னு சொல்லுவோம். பசியை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறதெல்லாம் நமக்கு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. தென் வெங்காயத்தை பொறுத்த வரைக்கும் நமக்கு குளிர்ச்சியை உண்டாக்கும். தென் ரத்தத்தை வந்து தூய்மைப்படுத்தும். பெருங்காயத்தை பொறுத்த வரைக்கும் வலி அப்படிங்கிறத கொஞ்சம் வலியை குறைக்கும் அப்படின்னு சொல்லுவோம் பெருங்காயம். தென் இஞ்சி அப்படிங்கிறது காய்ச்சலுக்கு குறைக்கும், சரிங்களா? ஸோ பித்தத்தை ஒடுக்கி காய்ச்சலை வந்து கொஞ்சம் ஓரளவு குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணும், காய்ச்சலை கண்டிக்கும் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. தேங்காயை பொறுத்த வரைக்கும் நீர்க்கோவையை நீக்கும். தேங்காய்ங்கிறது நீர்க்கோவையை நீக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருப்பாங்க. தென் நோய்க்கு முதல் காரணம் என்ன? நோய்க்கு முதல் காரணம் என குறிப்பிடப்பட்டது உப்பு. மீதூன் விரும்பேல் என்ற நபர் யார்? சரியான பதில் ஔவையார். காலை மாலை உலாவினிதம் காற்று வாங்கி வருவோரின் காலை தொட்டு கும்பிட்டு காலன் ஓடி போவானே என்று கூறிய நபர் யார்? 11வது கேள்வி. சரியான பதில் கவிமணி. உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்று கூறிய நபர் யார்? சரியான பதில் திருமூலர். தென் அறுசுவையினுடைய பயன்கள் என்னென்ன அப்படிங்கிறதான் கொஸ்டின். இனிப்பு, துவர்ப்பு, கைப்பு, கார்ப்பு, உவர்ப்பு, புளிப்பு அப்படிங்கிறது. ஸோ இனிப்பை பொறுத்த வரைக்கும் வளம் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம்.
துவர்ப்பை பொறுத்த வரைக்கும் ஆற்றல் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். கைப்பை பொறுத்த வரைக்கும் மென்மை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். கார்ப்பு பொறுத்த வரைக்கும் உணர்வு அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம். உவர்ப்பை பொறுத்த வரைக்கும் தெளிவு அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். புளிப்பு அப்படிங்கிறத பொறுத்த வரைக்கும் இனிமை அப்படிங்கிறத கொடுத்துருப்போம். இதை பொறுத்த வரைக்கும் இனிமை அப்படின்னு கொடுத்துருப்போம். இது ஓல்டு புக்கில் இருக்கக்கூடிய கண்டென்ட் தான். சரிங்களா? தென் 14 மஞ்சள் காமாலைக்கு மருந்தாக இன்றளவும் பயன்படுத்தப்பட்டு வருவது எது? மஞ்சள் காமாலைக்கு பயன்பாடு என்ன யூஸ் பண்ணுறாங்க இன்ன வரைக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கீழாநெல்லி தான் யூஸ் பண்ணுறாங்க. கீழாநெல்லி தான் யூஸ் பண்ணுறாங்க. ஸோ இப்போ அந்த ஆங்கில மருத்துவம்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு. தென் வள்ளலார் அவர்களால் ஞானப்பச்சிலை என்று போற்றப்படுவது எது? வள்ளலார் அவர்களால் ஞானப்பச்சிலை என போற்றப்படுவது எது? தூதுவளை. குமரி என்று வழங்கப்படுவது எது? குமரி என்று வழங்கப்படுவது எது? சரியான பதில் கற்றாழை. கரிசலாங்கண்ணியின் வேறு பெயர்கள் எது? கரிசலாங்கண்ணியினுடைய வேறு பெயர்கள் என்னென்ன சொல்லுவாங்க அப்படின்னு பார்த்தோன்னா கரிசாலை அப்படின்னு சொல்லுவோம். தென் நெக்ஸ்ட்டு கையாந்தகரை அப்படின்னு சொல்லுவோம். தென் அதுக்கடுத்து தேகராசம் அப்படின்னு சொல்லுவோம். தேகராசம் அப்படின்னு சொல்லுவோம். சரிங்களா? தென் பிருங்கராசம் அப்படிங்கிறதையும் சொல்லுவோம். பிருங்கராசம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. ஓகேவா? சரி, இவ்வளோ தான் இந்த 19வது சாப்டரில். சரிங்களா? இந்த 19வது சாப்டரில் இருக்கக்கூடிய கண்டென்ட். இதோட கண்டினியூஸ் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது 20வது சாப்டரில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான கேள்விகளை பார்க்க போகிறோம். ஸோ அந்த வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக உங்களை வந்து சேரணும்னா மறக்காமல் நம்மளுடைய தமிழன் ராஜ் ஐஏஎஸ் அகாடமி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஓல்டு கொஸ்டின்ஸ், இந்த டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் கேட்கப்பட்ட ஓல்டு கொஸ்டின்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து டாபிக் வைஸாக உங்களுக்கு வேணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் 8489637338 அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு நீ ஜஸ்ட் வாட்ஸ்அப்பில் புக் அப்படின்னு மெசேஜ் பண்ணிங்கன்னா புக்கை நீங்கள் எப்படி பை பண்ணுறதுன்னு டீட்டெயில் உங்களுக்கு சொல்லுவாங்க. அது மூலமாக நீங்கள் வந்து புக் அப்படிங்கிறத பை பண்ணிக்கலாம். சரிங்களா? சரி, அடுத்த வீடியோவில் நம்மளுடைய சாப்டரில் இருக்கக்கூடிய 20வது கண்டென்ட்டை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? ஸோ 20வது கண்டென்ட்டை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ மறக்காமல் அந்த வீடியோ உங்களை வந்து ரீச் ஆகணும்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அடுத்தடுத்த வீடியோவில் இன்னும் சில முக்கியமான கண்டென்ட்டோடு உங்களை நாங்கள் மீட் பண்ணுறோம். தேங்க்யூ டு ஆல்.